தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எப்பா கதிரு, தாய் மாமா உறவுங்கிறது மற்ற உறவு மாதிரி இல்லைப்பா. அது ஒரு தாய் ஸ்தானம். இந்த வீட்டுக்கு எங்கள் அக்காவை கட்டி கூட்டு வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் எங்கள் அக்கா எவ்வளவோ போராடி இருக்கா. அதெல்லாம் சொல்ல வார்த்தைகள் கிடையாதுடா. இன்னைக்கு உனக்கு அந்த 1000 ரூபாய் சிறுசா தெரியுது. ஒரு காலத்தில் இதே 1000 ரூபாய்க்கு இந்த பிறந்த வீட்டு சீருக்காக உங்க அண்ணன் கூட செய்கிற காத்து கிடப்பான். இந்த வீட்டில் உல வைக்க கூட காசு இருக்காது. நல்ல நாள் அதுமா ஒரு துணி வாங்க கூட காசு கிடையாது. நான் தீபாவளி சீரா இந்த பணத்தை கொண்டாந்து கொடுப்பேன். அந்த பணத்தை வாங்கிட்டு தான் ஓடுவான். உங்களுக்கு துணிமணி எடுக்க, கறி எடுக்க, எல்லா செலவுக்கும் அந்த பணம் தான். இன்னைக்கு உனக்கு இந்த 1000 ரூபா சிறுசா தெரியுது. ஏன்னா நீ இப்ப பெரிய உயரத்துக்கு வளர்ந்துட்டீங்க. அதனால இந்த ரூபா சிறுசா போச்சு. ஏம்மா, உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். விடிஞ்சா தீபாவளி. இந்த வீட்டில் இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் 2 நாள் தான். சண்டை சச்சரவு இல்லாமல் ஒத்துமையா சந்தோஷமா இந்த வீட்டோட அமைதிக்கு எது நல்லதோ அதை செய்யுங்க. எது நல்லதுன்னா என்ன நல்லது? இப்ப என்ன செய்ய சொல்றிய? எப்பா, மகிழ்வித்து மகிழ்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கல்ல? அது என்னன்னா, ஒரு பண்டிகையோட அர்த்தம் என்னன்னு நினைக்கிற? நாம சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதா? மற்றவங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்ப்பா. எல்லாருடைய மனசும் வயரும் நிறையணும். அதுதான்ப்பா ஒரு பண்டிகையோட விசேஷமே.